பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்களாக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் செய்த நன்மைகளை அப்பா அப்படி வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர், என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும் பிரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய நிருபம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையே சத்தியம் என்பதை நாம் அறிவோம். எனவே அதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போதோ பிரசங்கம் பண்ணும் போதோ அதில் கொஞ்சம் கூட கூட்டாமலும் குறைக்காமலும் ஜாக்கிரதையாய் அதை நாம் சொல்ல வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் வானமும் ஒழிந்து போம், பூமியும் ஒழிந்து போம், அவரது வார்த்தையின் ஒரு உறுப்பாயிரும் ஒழிந்து போவதில்லை என்றல்லவா வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. மேலும் விதைக்கிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் ஒன்றுமில்லை, விளை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? எவ்வளவு ஜாக்கிரதையாக மற்றவர்கள் மனதில் பதிய வேண்டும் என்று திருவசனத்தை நாம் விதைக்கும் போது அந்த வசனத்தின் மீது விசுவாசம் கொள்ளும்படியாக அதை கேட்கிறவர்களுடைய மனதிலே அது பதிந்து விடும்படியாக அதற்கு வேண்டிய கண்கூடான காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. எனவே எந்த வசனத்தையும் கூட்டாமலும் குறைக்காமலும் பயப்படாமல் கேட்கிறவர்கள் தெளிவாய் கேட்கும்படி சமயம் வாய்த்தாலும் வாய்க்கப்பட்டாலும் ஜாக்கிரதையை நாம் திருவசனத்தை என்ன பண்ண வேண்டும்? பிரசங்கம் பண்ண வேண்டும். பெரியமார்களே, இப்படியாய் பிரசங்கம் பண்ண ஒரு இடத்திலே நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. நமக்கு எல்லாருக்கும் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தினுடைய காரியங்கள் நமக்கு தெரியும். மேலே வானத்திலும் வானத்தின் கீழ் பூமியிலும் பூமியின் கீழ் பன்னீரிலும் இருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் ஒரு சிலை ஆகிலும் ஒரு விக்கிரகத்தை ஆகிலும் ஒரு படத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், அதை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். இப்படி ஒரு காரியத்தை நாம் செய்யும் போது கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று வேதத்திலேயே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இங்கிருந்து செங்கல்பட்டுக்கு அருகாமையில் இருக்கிற பூதர் என்ற பகுதியிலே ஒரு கிளை சபை எங்களுக்கு ஆரம்பமானது. மிக வைராக்கியமான கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய வீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்தை அதற்கென்று அவர் ஆயத்தம் பண்ணி ஒரு
சபையை நமக்கென்று ஒரு ஆலயத்தை அவர் கட்டி கொடுத்தார். அது கட்டி கொடுத்து அந்த ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை விழாவுக்கு அன்றைக்கு போகும்போது அதை சுற்றி அந்த கிராமம் முழுவதுமே கத்தோலிக்கர்களும் கொஞ்சம் இந்துக்களும் நிறைந்த ஒரு கிராமம். எனவே எல்லாருமே ரொம்ப எரிச்சலோடு மட்டுமல்ல, ரொம்ப வேடிக்கையாக இதை பார்த்து கொண்டு தான் திடீர்னு இவர் இப்படி மாறிட்டாரு இந்த பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்த அந்த வேளையில் அன்றைக்கு செய்தி கொடுக்கும்போது எல்லாரும் எனக்கு வந்தவங்க எல்லாம் என்கிட்ட பேசிட்டு சொன்னாங்க, ஐயா இந்த ஏரியாவில் இருக்கிற நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் இந்துக்கள், நாங்களும் விக்கிரகாராதனையில் இருந்தவங்க, கத்தோலிக்கர்கள் அவங்களும் சிலை வணக்கத்தில் இருந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கர்த்தர் கிருபையாய் இன்றைக்கி சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார், நாங்கள்லாம் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சந்தோஷமாக அன்றைக்கு வந்து சபையில் கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு வாசித்த இந்த வசனத்தை அந்த அடிப்படையிலேயே தெளிவாக அந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை, அதாவது சிலை வணக்கம் ஆண்டவருக்கு எவ்வளவு அருவருப்பான ஒரு காரியம் என்பதை அந்த நாளிலே நான் பேசி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதை பேசி முடிச்சுட்டு அந்த சில காரியங்கள் அவர்களுக்கு தேவன் எப்படியாய் கிரியை செய்கிறார் என்பதையும் நான் அன்றைக்கு பிரசங்க வேளையிலே சொல்லி முடித்து, கர்த்தர் இன்றைக்கு பேசின வார்த்தை இது பரிசுத்த ஆவியானவர்களுடைய வார்த்தையாக இருக்குமே, ஆனால் இதை கண்கூடாக நாம் காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று நான் சொல்லிட்டு நானும் செய்தி முடிச்சிட்டேன். முடித்த உடனே அங்கே இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க, ஐயா நம்ம சபைக்கு பின்னால் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல குழந்தை இயேசுனுடைய ஒரு கோயில் இருக்குது, அது உள்ள ஒரு பெரிய சிலைலாம் இருக்குது, இன்னும் 2 நாளில் அதனுடைய தேர்பவனிகளாக இருக்குது. நான் சொன்னேன், எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, நான் இந்த ஊருக்கு புதுசு, ஆனால் இதெல்லாம் நமக்கு வேண்டான்றதை, ஏன்னா நம்ம விக்கிரகத்திலிருந்து வெளியே வந்ததுனால இனி விட்டவைகளை தொட வேண்டாம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் அப்படின்னு இன்னைக்கு கர்த்தர் கொடுத்தது தேவனுடைய வார்த்தை. அவர் பேசியிருக்கிறார் சொல்லி முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். வந்த பிற்பாடு 2 நாள் கழிச்சு எனக்கு அங்கிருந்து ஃபோன் வந்தது. என்னன்னு பார்க்கும் பொழுது அவங்க தேர் திருவிழாவுக்காக அந்த ஊர் ஜனங்கள் போய் அந்த ஆலயத்தை திறந்தபோது அங்கே நின்றுக்காக ஏற்கனவே நிற்க வைக்கப்பட்டிருந்த அந்த குழந்தை இயேசு சிலை கீழே தானாக விழுந்து உடஞ்சி கீழே கிடந்திருக்குது. உடனே அங்கே எல்லாம் புறப்பட்டு ஓடி போய் அங்கே இருக்கிற அந்த பங்கு குருவான் எடுத்து சொன்னபோது அவர் சொல்லியிருக்கிறார், அது இதுதானே மண்ணால் செய்யப்பட்ட ஒரு சிலை தானே, அதனால் உடஞ்சிட்ருக்கோம், அதனால் நீங்கள் சென்னைக்கு போய் ஒரு இது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் ஒரு உடையாத மாதிரி ஒரு சிலை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த நாளிலே அந்த காரியத்தை அவர்கள் கேட்டதும் நல்லா அவங்க செய்தியை தாராளமாக மேலே கட்டப்பட்டிருந்த ஃபோன் வழியாக எல்லாம் அவங்க கேட்டாங்க. இருந்தாலும் கூட அந்த திருவசனத்தை கேட்டு அவர்கள் தங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு காரியத்தை செய்தார். பிற்பாடு கர்த்தர் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு சில ஜனங்கள் சபைக்கு வந்து ஞானஸ்தானம் பெற வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ள அந்த ஒரு ஜனங்களையே கர்த்தர் தம்முடைய பக்கமாய் இழுத்து கொண்டார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. விதைக்க வேண்டியது நம்முடைய வேலை, விளைய செய்ய வேண்டியது கர்த்தருடைய வேலையாக இருக்கிறது. எனவே நாம் யாருக்கும் பயந்து எந்த விதத்திலும் நாம் எதையும் குறைத்து விடாதபடி, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நாம் கண்டனம் செய்து நாம் தெளிவாய் பிரசங்கிக்கும் போது கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும், எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, இப்படி ஜீவ வார்த்தைகளை நாங்கள் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அதிலே ஜீவன் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஆக்கியமாய் கர்த்தாவே அப்பா நாங்களுக்கு சமயம் வாய்க்கும் போது அதை நாங்கள் சொல்ல கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சிந்திக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய நாமத்தை உடைய வசனத்தின் மூலமாய் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.